ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கொரியன் சாக்லேட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. ஃபஸ்ட்டு கேலக்ஸி மில்க் சாக்லேட் சாப்பிட்டு பார்ப்போம். அது ஸ்மூத்தாக இருக்கும். டைரி மில்கே கொஞ்சம்லாம் சுகர்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. செமையாக இருக்குது. ஸ்மூத்து சில்க் அந்த க்ரன்ச்சினஸ் டாப் நாட்ச். இப்போ நம்ம அடுத்த சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சாக்லேட் பேர் தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இங்கே எல்லாருக்கும் பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். மினின்னு தான் எழுதியிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமி. காய்ஸ், இதோட ஸ்மெல்லே நல்லா நட்டியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஃப்யூஸு அந்த 5 ஸ்டார் அந்த டேஸ்ட் கொடுக்குது. ஆனால் நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கொரியன் சாக்லேட்னா நட்ஸ் நிறையா போடுவாங்க போல இருக்கு. அது ஒன்றும் பெருசு சொல்கிற மாதிரி இல்லை. 5 ஸ்டார் அளவுக்குலாம் டேஸ்ட்டாக நட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த சாக்லேட் என்னென்னா ஓட் மீல் சாக்லேட். இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது அப்படியே பார்க்க சின்ன சைஸ் குக்கி மாதிரி இருக்குது. இந்த குளுக்கோஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்கள்ல, இந்த குளுக்கோவினாட்டா அப்புறம் போலோ அந்த சைஸில் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நான் எனக்கு இது நல்லா இருக்குது. ஓட் மீல்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் நம்மளோட டெய்ரி மில்க். சாண்டா கிளாஸ் போட்ட டெய்ரி மில்க். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிட்டேன். காய்ஸ், இந்த பிக்சரில் பாருங்களேன், சாண்டா ஃபேஸ் தெரியுதா? ஆனால் இதில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. மெல்ட் ஆயிடுச்சா சாக்லேட்டு? தரல. நான் லிட்டராக டெய்ரி மில்க் ஃபீல் தான் கொடுக்குது. இந்த ஒரு வேஃபர் வச்சுருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாக்லேட் கேலக்ஸி, அப்புறம் அந்த ஓட் மீல். மீதி எல்லாமே நம்ம ஊர் சாக்லேட்டில் எதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.